ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாய், தைரியமாய், சமாதானமாய், ஆசீர்வாதமாய் காணப்பட என் தேவன் நம் அனைவருக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக. இன்று 2ஆம் சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு சகோதரிகளின் கூட்டம் நடைபெறுது. நம் சகோதரிகள் எல்லாரும், முடிந்தவர்கள் எல்லாம், வேலைக்கெல்லாம் போகாதவர்கள் எல்லாம் ஆலயத்தில் வந்து சகோதரிகளின் கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் தேவனாய் கர்த்தர் அற்புதமான வார்த்தைகளினாலே உங்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். இந்த வாரமும் அப்படியே அவர் செய்வாராக. இன்றைக்கு 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் அடிக்கடி கேட்டிருக்கிறீர்கள். ஆகிலும் திரும்ப இதை உங்களுக்கு நினைவுபடுத்துவது நலம் என்று கர்த்தர் என்னை ஏவினபடியால் அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். 5ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறது, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய வருகை எப்படி இருக்கும்? காலையிலோ, சாயங்காலத்திலோ, அதிகாலையிலோ, எந்த வேளையிலோ கர்த்தர் வரவே வருவார் என்று நாம் பாடுகிறோம். அப்படின்னா அவர் வர்ற நேரம் நமக்கு தெரியாது. அவர் வர்ற நேரம் தெரியாததுனால எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லி இருக்கிறது. அதெல்லாம் சொல்லி இப்போ நான் உங்களுக்கு வாசிக்கிறதான வசனம் என்னவென்று கேட்டால் 18ஆம் வசனம். இப்படியெல்லாம் நடக்கிறதுனால நிறைய காரியங்கள், உதாரணமாக 9ஆம் வசனம் சொல்லியிருக்கு, தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். So he has appointed us. நம்மை பகலுக்குரியவர்கள் என்று கர்த்தருடைய வசனத்தில் சொல்லி இருக்கிறது. விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கையின் சலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்கிறவர்களா இருக்க கடவும் என்று சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் வரும்போது 18ஆம் வசனத்தில் சொன்னார், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. இந்த வசனத்தை நான் அடிக்கடி சபையில் சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. கஷ்டம் வந்தா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாரும் உங்க முகத்துல துப்பிட்டா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சீன்னு சொல்லிட்டா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அடிச்சிட்டா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சமீபத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. இப்படி சபையில் ஒரு வாலிப சகோதரி, அந்த ஆக்சிடென்ட் பண்ணப்பட்ட போது, ஆக்சிடென்ட் ஆனது வேணும்னு ஒருத்தர் இடிச்சுட்டு போயிட்டான். நம்முடைய சகோதரியின் மூலமா அது நடக்கவில்லை, இடிச்சுட்டு போயிட்டான். ஆனா அவ விழும்போது என்ன செய்தான்னு கேட்டா, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு விழுந்தா. ஒரு லேசான கீறலோடு கூட தப்பித்துக் கொண்டாள். மாத்திரமல்ல, ஒரே வாரம் கழிச்சு திரும்ப ஆக்சிடென்ட். அந்த நேரத்திலும் இந்த மகள் இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லி தான் விழுந்தா. 2வது முறை ஒரு அடியும் இல்லாமல் விழுந்தாள். எல்லாவற்றுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்மளால ஸ்தோத்திரம் பண்ண முடியுதா? நம்மள ஒருத்தவங்க அவமானப்படுத்திட்டாங்கன்னா நமக்கு எவ்வளவு கோபம் வருது இல்ல? தேவையில்லாத ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா எவ்வளவு கோபம் வருது இல்ல? மன்னிக்க முடியறது இல்ல? எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஏன் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள்னு சொன்னா, அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். என்னன்னு கேட்டா, நீங்க அப்படி எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணாம நீங்க அதுக்கு விரோதமா எதையும் செய்துட்டீங்கன்னா ஆவியை அவித்து போடுவீர்கள். உங்களுக்குள்ள ஆவியை அவித்து போடுவீர்கள். ஆவியை அவித்து போடாதீர்கள். அதற்கு முன்னதாக சொன்ன வசனங்களும் சொல்லிடுறேன். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இந்த நாளில தேவனுடைய சித்தத்தை செய்ய வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் அதிகமான வல்லமுள்ள நாமத்தில் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கெட்ட வார்த்தைகளின் வழியை நாங்கள் நடக்க எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த அதிகாரத்தில் என்ன முக்கியமான 2 வசனம் கூட வாசித்தர்றேன். எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள், நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். கெட்டே பிடிச்சுங்க. பொல்லாங்காய் இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு விலங்குகள் சொல்லல, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலங்குகள். God bless you abundantly again and again and again and again. Amen.